கோ போர்டில் இருந்து நியூவாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த இயர்பட்ஸ் நான் வாங்கினதுக்கான 3 ரீசன். ஃபஸ்ட்டு இதோட டிசைன், நெக்ஸ்ட்டு இதில் 13mm ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு இயர்பட்ஸே நம்மளால் 2 டிவைஸில் வந்து பேர் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், இல்லை விண்டோஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 டிவைஸில் வந்து சேம் டைமில் நம்மளால் பேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சி தான் இதை நான் வாங்கினேன். பட் இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க யூனிக்காக நல்லா தான் இருக்குது. ஆனால் தெரியாமல் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா முடிஞ்சு, அவ்வளோதான். இது தூக்கி வீசிட வேண்டியதான். ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, ஓகே ஒரு யூனிக்காக ஒரு பேனராமிக் லுக்கில் இருக்குது, ஸோ மெட்டீரியல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் கீழே விழுந்தால் ஈஸியாக உடையிற அளவுக்கு தான் இருக்குது. உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே கிளாஸ் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. ஸோ இதுவுமே ஸ்லிப்பாகி கீழே வருது அப்படின்னா இதுவும் டேமேஜ் ஆகிடும் ஈஸியாக. ஸோ அதுக்கப்புறம் இதில் 13mm ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. ஆனால் சுத்தமாக ஆடியோ குவாலிட்டி சரியே இல்லைங்க. பேஸு 0% தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆடியோ குவாலிட்டி எல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. அதில் போய்ட்டு நம்ம எது பண்ணாலுமே எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. ஆடியோ ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து 2 டிவைஸில் பேர் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. என்னோட பெரிய ரெக்குயர்மெண்ட்டாக இருந்துச்சு அது. ஏன்னா நான் வந்து 2 மொபைல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் 2 மொபைல்லையுமே சேம் டைமில் கனெக்ட் பண்ணணும். இதில் கால் வந்தாலும் அட்டன் பண்ணணும், அதில் கால். இப்போ அதுதானே ட்ரெண்டு. இப்போ வர எல்லா ஏர்பட்ஸ் ஒரு 2.5க்கு மேலே போயிட்டிங்கனாலே அந்த மாதிரியே டூயல் டிவைஸ் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அது நல்ல ஒரு ஃபீச்சரு. ஸோ அதுவும் தேவைப்படுங்கிறனால தான் இதை நான் மெயினாக சூஸ் பண்ணதே. பட் நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையிலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் 2 டிவைஸில் கனெக்டே பண்ண முடியல. ஒன்று டிஸ்கனெக்ட் பண்ணால் தான் இன்னொன்றில் கனெக்ட் ஆகுது. அப்புறம் எதுக்கு இதை டூயல் கனெக்டிவிட்டின்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 rupees. ஆக்சுவலி நான் வாங்க போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரேஞ்சுக்குள்ளே வாங்கலாம். ஒரு OnePlus தான் நான் பார்த்து வச்சுருந்தேன். பட் இந்த டிசைனில் தான் நான் அட்ராக்ட் ஆகி இதை நான் வாங்கிட்டேன். இந்த பிராண்டு வந்து இதை ஒரு மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிசைன்லேயே வந்து நம்ம பண்ணிடலாம், ஆடியன்ஸை வந்து நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே ஒரு மஸ்டாங் அந்த காரோட கொலாபரேஷனில் ஒரு டிசைன் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ அதே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் கூட மஸ்டாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் ஒன்று பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைனை வச்சே மார்க்கெட்டிங் வந்து கவர் பண்ணிடுறாங்க. பட் உள்ள விஷயமே இல்லை. 1800க்கு ஒர்த்தே கிடையாதுங்க. இது வந்து ஒரு 1000 அந்த ரேஞ்சுக்குள்ளேனா ஓகே ஃபைன். ஒரு 1500 கூட நம்ம சொல்ல முடியாது. இதில் என்ன ஒன்று என்னென்னா, நான் வாங்கும்போது 1800, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்தேன் 1900 இருந்துச்சு. ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்த்தா 2000, அதாவது 1999 நிற்கிது. யாரோ சிஸ்டமில் உட்காந்து நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக இதுக்கு இந்த ப்ரைஸ் ஹைப் ஆகுதுங்கிறது எனக்கும் தெரியல. ஆடியோ குவாலிட்டி சுத்தமாக நல்லாவே இல்லைங்க. ஸோ இந்த டிசைனை பார்த்து யாரும் இதை வாங்க வேண்டாம். நம்ம காதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபிக்ஸிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நல்லா க்ரிப்பாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த பம்ப்பு தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த காரோட சவுண்ட் கேட்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து அந்த எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த பம்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கா. ஸோ நீங்கள் வந்து ஹெல்மெட்லாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு அதுக்குள்ளே போகாது. அதுக்கப்புறம் இப்படி ஷேக் பண்ணாலாம் விழுகலை, க்ரிப்பாக தான் இருக்குது. ஆனால் அது வந்து நமக்கு வந்து ஃபீல் ஆகுது, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போலாம் பாருங்களேன், மேக்ஸிமம் எவ்வளோக்கு சின்னதாக கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக கொண்டு வராங்க. ஸோ மைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பெருசாக இது பண்ணலை, பிக்கப் பண்ணலை. நம்ம கொஞ்சம் லவுடாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம மைக்கு வந்து எதிர்பார்க்க முடியலனாலும், ஆனால் வந்து இந்த பட்ஜெட் ஓரியன்டடில் இன்னும் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் நல்லா கொடுக்குறாங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் இல்லை. ஸோ அதுதான் நான் மைக்கை பற்றி பெருசாக எதுவும் சொல்ல விரும்பலை. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே தான். ஏன்னா நம்ம ஒரு 3000 அந்த பட்ஜெட்டில் போனால் தான் நமக்கு வந்து மல்டிபிள் மைக் வருது. ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம ஒன்லி சாங்ஸ் மட்டும் கேட்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பட்ஜெட்டில் தான் வாங்குவாங்க. பட் ஆனால் அந்த சாங் குவாலிட்டியே இல்லை, 13mm ட்ரைவுக்கான எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, இந்த ஏர்பட்ஸ் உங்களுக்கு ஷூட் ஆகுமா, உங்களோட ஃபியூச்சருக்கு உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு இது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத. மெயினாக வந்து இதில் இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இந்த மேலே இருக்கிற கவர் இல்லாமல் நம்மளால் யூஸே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து இப்படி சைடில் போய்ட்டு நம்ம வைக்கிற மாதிரி இருக்குது. இப்படி ஈஸியாக இப்படி எடுத்துடலாம் கரெக்டாக. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். எதோ தெரியாமல் ஸ்லிப்பாகி விழுந்துச்சு அப்படின்னா டோட்டல் காலி ஆகிடும். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது நமக்கு செட் ஆகாது. அதனால் ஏன்னா எனக்கு கண்டிப்பாக டூயல் டிவைஸ் கனெக்டிவிட்டி வேணும் அப்படிங்கிறத, மற்றதுனா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த டூயல் கனெக்டிவிட்டி கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுனால இது நான் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அவங்ககிட்டே வந்து ரிட்டன் ஆப்ஷன் நான் கேட்டுட்டேன். ஆனால் இதுக்கு வந்து ரிட்டன் ஆப்ஷனே கிடையாது. ரிட்டன் அண்ட் ரீஃபண்டே கிடையாது. நம்ம வேணும்னா ரீப்ளேஸ் தான் பண்ணிக்க முடியும். வேறு இது டிஃபெக்ட் இருந்தால் நான் வேறு தான் பண்ணுற மாதிரி அதில் ஆப்ஷன் இருந்துச்சு. பட் நான் சொன்னேன் இந்த மாதிரி டூயல் கனெக்டிவிட்டிலாம் ஒர்க் ஆகலைங்க, நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொன்னேன். பட் ஜெனினா அவங்களும் அக்செப்ட் பண்ணிவிட்டு நமக்கு ரிட்டனும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இது ரிட்டன் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நான் அதுக்கு பதில் வேறு ஒன்று வாங்குவோம் இல்லையா. ஸோ அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ரிட்டனுக்காக பேக் பண்ணியாச்சு. இங்கே பாருங்களேன், நான் புஷ் பண்ணால் கூட ஓப்பன் ஆகாது. அந்தளவுக்கு ஸ்டிக் இதெல்லாம் டேப்லாம் ஒட்டி
பேக் பண்ணிட்டேன். ஆனால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் யாருக்காவது கால் பண்ணேன், இல்லை எனக்கு யாராவது கால் வந்துச்சு அப்படின்னா, எனக்கு அந்த ஏர்பட்ஸோட நேம் காமிக்குது பாருங்கள். ஸோ இது எப்படி டிடெக்ட் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரில. இப்போ நான் வந்து அந்த ஏர்பட்ஸில் தான் வச்சுருக்கேன். சேம் இதோட நேம் தான். பட் நான் பேக் பண்ணி ரிமூவ் பண்ணி எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். ஆனாலுமே இன்னும் வந்து எனக்கு அதோட நேம் காமிக்குது. எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எனக்கு தெரியல. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது வந்து அந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகணும்ல. மேபி அது வந்து அந்த கிளாஸில் இருக்கனாலையா என்னன்னு தெரியல எனக்கு. ஸ்டில் இதோட ப்ளூடூத் வந்து நமக்கு டிடெக்ட் ஆகுது. நான் ஈவன் பேக் பண்ணி உள்ளே வச்சா கூட எனக்கு அதோட இது வந்து டிடெக்ட் ஆகுது.